ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு எக்ஸ் டெரிட்டோரியல் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோயின் தான் மெயின் கேரக்டர். அவங்களோட பேர் சாரா. இவங்களுக்கு 6 வயசில் ஒரு பையன் இருப்பான். அவனோட பேர் ஜோஷ்வா. ஜோஷ்வா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆர்மியில். அங்கே நடந்த ஒரு விபத்தால் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. இப்போ ஒரு சிங்கிள் மதராக தான் இவங்க அவங்க பையனை வளர்த்துட்டு வராங்க. இப்போது சாராவும் அவங்க பையனும் அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது H1 ஒர்க் வீசாக்காக. அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது ஜேர்னலிஸ்ட் கிட்டே இருந்து. அவர் ஒரு வீடியோ இவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாரு. அதில் இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஆப்கானிஸ்தானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் தான் அவர் இறந்துருப்பாரு. அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு அது சம்மந்தப்பட்ட வீடியோன்னு தான் இதை அனுப்பியிருப்பாரு. அந்த வீடியோவில் இருக்க யாரையாவது அதுக்கு முன்னாடி சாரா பார்த்துருக்காங்களான்னு கேட்டு அனுப்பியிருப்பாரு. ஆனால் சாராக்கு அதில் இருக்க யாரையுமே தெரியாது. இப்போ சாராவும் அவங்க பையன் ஜோஷ்வாவும் அமெரிக்கன் கான்சுலேட்குள்ளே போயிட்டாங்க. இவங்க அவங்க பையன் 2 பேருமே செக்இன் பண்ணி தான் உள்ளே போயிருப்பாங்க. அங்கே போய் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியும் இவங்க டேர்ன் வந்திருக்காது. ஜோஷ்வா டயர்டாகி அங்கே இங்கேன்னு ஓட ஆரம்பிச்சிருப்பான். இவங்களோட டேர்ன் எப்போ வரும்னு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டாலும் யாரும் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சேம் பில்டிங்கில் கீழே இருக்க ஃப்ளோரில் கிட்ஸ்க்கான ப்ளே கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஜோஷ்வாவை கொண்டு போய் அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வைப்பாங்க. ஆனால் இப்போ சாராவோட டேர்ன் வருமோங்கிறதுனால சாரா திரும்பி வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஜோஷ்வாக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு இருக்கும். அதனால் 10 நிமிஷம் மட்டும் இங்கே விளையாடுன்னு சாரா வெளியே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு திரும்பி ஜோஷ்வா கூட்டிகிட்டு போக அந்த ப்ளே ஏரியாவுக்கு வராங்க. ஆனால் அவனை அங்கே காணும். அந்த ஃப்ளோரில் இருக்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருப்பாங்க. ஆனால் எங்கேயுமே ஜோஷ்வா கிடைக்க மாட்டான். இந்த ப்ளே ரூமுக்கு பக்கத்தில் நிறைய க்ளோஸ் டோர்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லி சாரா செக்யூரிட்டி கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவர் அந்த டோரை அவரால் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதனால சாரா எனக்கு யாரை ஹெல்ப் பண்ண முடியுமோ அவரை இங்கே வர சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போது எரிக்னு ஒரு ரீஜனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வராரு. அவர் அங்கே இருக்க லாக் டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. ஆனால் எங்கேயுமே ஜோஷ்வா இல்லை. ஜோஷ்வாவை இந்த பில்டிங் ஃபுல்லாக எல்லா கார்னர்லேயும் தேடுறதுக்கான செக்யூரிட்டி அலர்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எங்கேயுமே ஜோஷ்வா இருக்க மாட்டான். இப்போது சாரா அந்த ப்ளே ரூமுக்கு பக்கத்தில் நான் 2 பேரை பார்த்தேன். அவங்க பார்க்க ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்காங்க. மேபி அவங்க தான் ஜோஷ்வாவை கடத்தியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ரீஜனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரான எரிக்கு சாராவோட இன்ஃபர்மேஷன்லாம் வருது. அவங்க இதுக்கு முன்னாடி ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரிய வருது. அங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து சாரா தனியாக தான் இந்த பில்டிங்குள்ளே என்டர் ஆனதாக சொல்கிறாரு. செக்இன் பண்ணதும் இவங்க மட்டும் தானே சொல்கிறாரு. அங்கே பில்டிங் முன்னாடி செக்யூரிட்டி செக்கில் இருந்த எல்லாருமே இவங்க தனியாக வந்ததாகவும் இவங்க கூட ஒரு குழந்தை இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ சாரா ஜெர்மன் போலீஸ்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு லைனும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க இது அமெரிக்கன் கான்சுலேட்டுங்கிறதுனால அதுக்குள்ளே அவங்க வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. சாராவை அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து வெளியே வர சொல்கிறாங்க. ஆனால் சாரா நான் இப்போ இங்கேருந்து வெளியே வந்துட்டேன்னா மறுபடியும் என்னை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னால் ஜோஷ்வாவை கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது சாராவை மட்டும் ஒரு ரூமில் லாக் பண்ணி வச்சுட்டு இவங்கெல்லாம் வெளியே போயிருப்பாங்க. அப்போ சாரா அவங்களுக்கு தெரியாமல் அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட இப்போ நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியும் அவங்க அம்மா இவங்களை நம்பலை. இவங்க பில்ஸ் போடாததுனால தான் இப்படி எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ சாரா வேறு வழியே இல்லாமல் அவங்க தான் அவங்க பையனை காப்பாற்றணும்னு அந்த டோரோட லாக்கை எப்படி ஓப்பன் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால அவங்க விண்டோ வழியாக வெளியே போகிறாங்க. எங்கெல்லாம் கேமரா இல்லையோ அங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. அதனால் இவங்கள செக்யூரிட்டி செக் பண்ணால் கூட அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. அவங்க பையனை எந்த இடத்துலலாம் இருப்பான்னு இவங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் விண்டோ வழியாகவே போயிட்டுருக்காங்க சாரா. இதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் கூட ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்னால இவங்கள தவிர இவங்க கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையிலேருந்து இவங்க ரிட்டையர் ஆயிருப்பாங்க. இவங்க பையனை யாரோ கடத்தி வச்சிருக்கிறதா சாரா நம்புவாங்க. இப்போது சாராவோட பையன் ஜோஷ்வா இங்கே அவனை யார் தூக்கிட்டு போனா? இப்போ நடக்கிற இந்த விஷயத்துக்கும் இந்த பில்டிங்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட் இவங்களுக்கு அனுப்பின வீடியோக்கும் என்ன சம்மந்தம்? இவங்களோட ஹஸ்பண்ட் கொல்லப்பட்ட இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த உண்மை என்ன? அதை கண்டுபிடிச்சி சாரா அவங்க குழந்தைய காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.